இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா குழந்தைகளே? இப்ப இன்னைக்கு என்னால மிஸ்னால நின்றுட்டு என்ன செய்ய முடியாது, கதை சொல்ல முடியும். அதனால கால்ல அடிபட்டிருக்கு, கையிலயும் என்ன ஆயிடுச்சு, மிஸ் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு வெறும் திருக்குறள் மட்டும்தான் எழுதி போட்டிருக்கேன். என்னால பொருள் எழுதி போட முடியும், ரொம்ப நேரம் நெஞ்சிட்டு எழுதி போட முடியாதனால இன்னைக்கு மிஸ் திருக்குறள் சொல்லிதான் கதையோட அதோட பொருள் சொல்லி. சரியா? கதைக்குள்ள போகலாமா? தேவராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. தேவராஜ் வீட்டுக்கு பழனிங்கிறது வர்றாரு. வந்துட்டு நண்பா, ஒரு சாமியார் இருக்காரு. அந்த சாமியார் வந்து நம்ம ஊருக்கு போட்டு கொஞ்சம் எல்லாரும் வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஒரு எண்ணத்துல நம்ம ஊருக்கு சொல்லியிருக்க. அதனால எனக்கு உதவி மட்டும் நீ பண்ணுவியான்னு கேட்கிறாரு. சொல்ல, என்ன உதவி பண்ண தேவராஜ் சொன்னாரு. அப்போ எனக்கு வந்து உனக்கே தெரியும் என் வீடு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்கிறது. அதனால நீ என்ன பண்ணு, உன் வீட்டுல மட்டும் ஒரு 4 நாள் தங்க வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஏன் வீட்லயா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நான் வந்து கொஞ்சம் இதுல எல்லாம் பற்று இல்லாதவன், சாமியார அந்த இதெல்லாம் என்ன பற்று இல்லாதவன், அவருக்கு வந்து அவருக்கு தங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படின்னு. அப்படி இல்ல, அவர் ரொம்ப எளிமையானது, எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்காங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லி, சரிம்மா நீ சரிடா நீ கூப்பிட்டு வாங்க தேவராஜ் சொல்றாரு. அப்போ சாமியார கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்துட்டு 4 நாள் அங்க என்ன பண்றாங்க, வீட்டுல வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சாமியார் என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. அப்ப போயிட்டு அவரெல்லாம் வழி அனுப்பிச்சுட்டு பழனி வர்றாரு. பழனி வந்துட்டு, என்னப்பா சாமியார எல்லாம் வழி அனுப்பிச்சுட்டியா? ஆமா, ஏன் வீடு நீ ஏன் தேர்ந்தெடுத்த? இல்லப்பா, சாமி பற்று அதிகம் உள்ளவங்க நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல தங்க வச்சனா எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வீட்டுல போய் கேட்க முடியாது. எல்லாருமே அவங்க வீட்டுல போய் கேட்க முடியாது. ஆனா நீ அப்படி கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீ நல்லா பழகிறனால உன் வீட்டுக்குன்னா எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் உன் வீட்டுல தங்க வச்சேன். சரி, சாமியார் என்னதான் சொன்னாரு அப்படின்னு. சாமியார் வந்து என்ன சொன்னாருன்னா, என்னை எதுக்குப்பா இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த, 4 நாள் எதுக்குப்பா இந்த ஊருக்கு நான் எதுக்கு வந்தேன், என்னை எதுக்கு கேட்டேன். ஏன்பா அவருக்கு என் வீட்டுல ஏதாவது அசௌகரியமா இருந்துச்சா, ஏதாவது வசதி பத்தாம இருந்துச்சா, நான் ஏதாவது தப்பு பண்ணிக்குவேன்னு தேவராஜ் கேட்கிறாரு. அப்படியெல்லாம் இல்ல, தேவராஜ் மாதிரி ஒரு ஆளு இருக்கும்போது இந்த ஊருக்கு அவருடைய செயல் அவரை பார்த்து எல்லாரும் கத்துக்கிட்டு நடத்துக்கிட்டாலே போதும், என்ன மாதிரி சாமியார்கள் தேவையில்லை. தேவராஜ பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கத்துக்கிட்டா போதும், என்ன மாதிரி சாமியார்கள் யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு போனாரு அப்படின்னு யார் சொல்றா, பழனி வந்து சொல்றாரு. அப்படியாப்பான்னு, ஆமா உன்னை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு போனோம். அதாவது நீ அவங்க கிட்ட பேசினதை வச்சு நீ எப்படிப்பட்டவன், நீ ஊர் மக்களுக்கு எப்படி பேசுற, ஊர் மக்கள்கிட்ட எப்படி பழகுற, இது முதல் கொண்டு தெரிஞ்சுக்கிதான் உன்னைய பாராட்டிட்டு போனாரு. நீ இருக்கிற இடத்துல என்ன மாதிரி சாமியா தேவையே இல்லைங்கிறத சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பழகி சொல்லுங்க. அப்ப தேவராஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? இப்ப அதற்கான தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா இங்க எழுதி. சரியா? மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. சரியா? என்ன அப்படின்னா, அதாவது எல்லா ஒழுக்கங்களும் இருக்கிற ஒரு மனிதர், தீய ஒழுக்கங்கள் இல்லாத ஒரு எல்லா நல்ல ஒழுக்கங்களும் இருக்கிற ஒரு மனிதர் இருந்தா அந்த இடத்துல தாடி வளர்க்கிற சாமியார், போதனை செய்யற சாமியார் தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். சரியா? அப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும், எப்பவுமே நல்லதை மட்டும் நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும், யாருக்கும் தீர்த்து செய்ய கூடாது, யாருக்கும்
நீங்க நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. நீங்களும் அப்படி இருப்பீங்களா? இருப்பீங்களா?